ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இது போன ஃப்ரைடே எடுத்த லாக், அதாவது ஜூலை 4 எடுத்தது. போத்தீஸில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 3 நாள் வந்து 500க்கும் மேற்பட்ட பொருள் வந்து 50% ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. அதனால் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாப்பாவும் நீட் கிளாஸ் போவாள்ல, அதிலே அவளையும் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஆனால் இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. ஒரு செக்ஷன் இன்னும் பார்த்து வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஃபோனில் வாட்ஸ்அப் மூலம் போயிட்டுருக்கும் போல இருக்குது. அதனால் பயங்கர ரஷ்ஷு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு. சரி, அங்கே என்ன தான் ப்ராடக்ட் இருக்குது போய் பார்க்கலான்னு பார்த்தா நிறைய க்ளீனிங் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே சர்ஃப் எக்ஸல் பார்த்திங்கன்னா ரேட் வந்து 2 லிட்டர் வந்து 320 ருபீஸ். அது நார்மல் ரேட்டு. அது 160 போட்டிருந்தாங்க. அந்த ரேக்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருந்துச்சு. நிறைய வச்சுருந்தாங்களாம். அந்த பொண்ணுங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது நிஜமாகவே ஒர்த்தான ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்து எடுத்துகிட்டு அப்புறம் நிறைய டிஷ் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் 50% போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ஒர்த்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டாய்லெட் க்ளீனர்ஸ் இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆஃபரில் வாங்கலாம். ஆனால் காய்கறி சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மார்க்கெட் ரேட் அன்னை ரேட்லாம் இருந்துச்சு. எதுவும் ஆஃபரில் கம்மியாக போட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரில. லெமன் மட்டும் தான் வந்து 3 ருபீஸ் போட்டிருந்தாங்க ஒரு பீஸ். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் மாம்பழம்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஆஃபர்னு எதுவுமே அது தனியாக கொடுக்கல. மற்ற காய்கறி எல்லாமே விலை 20 ருபீஸ் பெர் 250 கிராம் அப்படி தான் இருந்துச்சு. 1/4 கிலோக்கு இந்த கம்மிலாம் இல்லை. ஆனால் ப்ரொவிஷன்ஸ் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பவுமே எவ்ரி மந்த் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து போத்தீஸ் சூப்பர் ஸ்டோர் தான் வாங்குவேன். அது பழைய அன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்போலேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு போயிடுவோம். எதெல்லாம் ஆஃபரில் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நெலி ஒரு 4000 வாங்கிடுவோம் மந்த்துக்கு. தனியாக அரிசி எண்ணெய்லாம் வெளியில் வாங்கிடுவோம். நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு 50% ஆஃபரில். ஆனால் வந்து நான் வாங்கலை. பிளாஸ்டிக்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறதால ஒரு கிளாஸ் பாட்டில் மட்டும் வாங்கினேன். ஆனால் சில செக்ஷனாக இன்னும் அஞ்சு பார்த்து வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க முடியல. இங்கெல்லாம் மாவு ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. கோதுமை மாவு, கேழ்வரகு மாவுலாம் எப்பயுமே அங்கே இருக்கும். மெஷர் பண்ணி வாங்கிட்டு போகணும். ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட் போடவே ரொம்ப நேரம் ஆகும் போல. அதுக்கப்புறம் பில்லிங்கில் 12 கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் பயங்கர ரஷ் ஃப்ரெண்ட்ஸ், நிற்கவே முடியல. வந்து ரொம்ப தூரத்துக்கு க்யூ நின்றுச்சு. அதனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத. சில பொருள்லாம் வந்து பேக்கிங்கில் வர்றது தான் வந்து அதே ரேட் தான் இருக்கும். அப்புறம் கூட வந்து வாங்கிக்கலாம், பாப்பா பிக்கப் பண்ணணும்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இதுக்கே பேஸ்ட் ஐட்டம்ஸும் அந்த பக்கம் நான் போகவே இல்லை. க்ளீனிங் ஐட்டம்ஸும் நிஜமாவே ரொம்ப ரேட் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த ஆஃபரில். அவர் வழியாக லைனில் நின்று கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் மேலே நின்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நின்று பில்லிங் போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து நான் என்னென்ன வாங்கினேங்கிறலாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் நான் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு. அப்படியே ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதுன்னு. நிச்சயமாக டால் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது கூட ஆஃபர் வந்து ஒர்க்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. 102 ரூபாய்க்கு துவரம்பருப்பு போட்டிருந்தாங்க 1 கிலோ. உளுந்துலாம் பார்த்திங்கன்னா 115 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. வெள்ளை உளுந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்பளம்லாம் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம எடுக்கிறது கிராமுக்கு தகுந்த மாதிரி. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மிளகா கொத்தமல்லி இது ஆஃபர் கிடையாது. ஆனால் நான் வந்து இப்போது மழை நாள் வரமுடியே கொஞ்சம் காய வச்சு அரைச்சி வச்சுருவோம் அப்படிங்கிறத வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ மிளகாவா, 1/4 கிலோ கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தூள் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் சானி ஃப்ரெஷ் டாய்லெட் கிளீனர், இதுவும் வந்து 1 லிட்டர். இது 50% ஆஃபர். அது ஒரு ஓடோனில் வேறு ஃப்ரீ போட்டிருந்தாங்க அதுக்கு. அதெல்லாம் டெஃபினட்டாக ஒர்த்து தான். அப்புறமா நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து 1 லிட்டர் வந்து 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த சர்ஃப் எக்ஸல் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ். இது 2 வந்து 2 லிட்டர். அது சரி 2 பேக்கிங்காக வாங்கிக்கலாம். எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிற வேண்டியது தான். 3 மாதம் வச்சுக்கலாம், 4 மாதம் வச்சுக்கலாம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருள் இல்லை, அதனால் வாங்கி வச்சுட்டேன். சோப்பு பார்த்திங்கனாலும் அப்படி தான் 2+2 ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் கற்பூரம் அது 50% ஆஃபர் கேம்ஃபரு. இந்த நாட்டு சக்கரை கூட பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் போட்டிருக்கும். எப்பயுமே நார்மலாக வந்து இந்த பாக்ஸ் இது 1/2 kg தான். ஆனால் இப்போ வந்து 45 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் அப்படியே காலியாகவே இருந்துச்சு. கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. இது 1 கிலோ சுகர், ஒயிட் சுகர். இது தாஜ்மஹால் டீத்தூள் வந்து 250 கிராம். நான் எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் பிராண்டு மாற்ற வேணான்னு சொல்லிவிட்டு ஆஃபர் எதுவும் வாங்கலை, இதே வாங்கிட்டு வந்துட்டேன்.
இந்த ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ ஹெர்பல் கோகோனட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்து மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது அந்த ஃபில்டரை, அதனால் தூக்கி போட்டணுன்னு. அடுத்து பவன்டோ வந்து 50% ஆஃபர் அதுவும். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் இது. கிளாஸ் பாட்டில் இது 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் இப்போ பசும்பால் கொடுப்பாங்க, காலையில் ஈவினிங் வந்து கொடுப்பாங்க. 1/2 லிட்டர் தான் காலையில் வாங்குவோம், சாயந்தரம் 1/2 லிட்டர் வாங்குவேன். சரி கொஞ்சம் வாஷ் பண்ணி போடுறது வந்து ஈஸியாக இருக்குமேனு எடுத்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, சரி வாங்கிட்டேன். இதுதான் சொல்லிட்டேன் ஃபில்டரை. அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், கெட்சப், இப்போ ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி செய்யலான்னு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டு 6 பேக்கெட்ஸுக்கும் உள்ள இடியாப்பம் மாவு 1 கிலோ. இதெல்லாம் நான் ஆஃபர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த யூரிடால் உளுந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வாங்கியிருக்கேன். அதான் 115 ருபீஸ் இது. கண்டிப்பாக வாங்கினாலும் 2 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோன்னு. கடலைப்பருப்பு 1/2 கிலோ. இது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 1 கிலோ 102 ரூபா போட்டிருந்தாங்க. நல்ல ஆஃபர் தான் இதுவும். அடுத்து கடலைப்பருப்பு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். 50% ஆஃபர் அதுவும். இதுவும் ஆஃபர் 50% மஞ்சள் தூள் பேக்கெட்டு. இது வந்து மஞ்சள் கிழங்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மிளகாய் ஜாமான் அரைக்க வேணும்ல, அதெல்லாம் காய வச்சிருக்கணும் வாங்கியிருக்கேன் 100 கிராமு. அப்புறம் எப்பயும் போல் வந்து இது வந்து இட்லி பொடி, வெந்தய இட்லி பொடி. அது சரி எங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்குன்றதால வாங்கியிருக்கேன். இது வந்து அப்பளப்பூ, போன மாதம் வாங்கின அப்பளமே இருக்குது வீட்டில். சிலந்திர அப்பளப்பூ வாங்கிட்டு அதுவும் 50% ஆஃபர் தான் கிராமுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து ஜீரகம் 100 வாங்கியிருக்கேன். வெந்தயம் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இது பாதாம் 100 கிராம் வாங்கியிருக்கேன். பழசு கொஞ்சம் வச்சுருக்கேன். இது முந்திரி 100 கிராம் வாங்கியிருக்கேன், முழு முந்திரி. அப்புறம் கடுகு 100 கிராம் வாங்கியிருக்கேன். வெள்ளை உளுந்து வீட்டில் வச்சுருக்கிறதால அதை மிக்ஸ் பண்ணிக்கலான்னு வாங்கலை. இது வந்து கருப்பு உளுந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இட்லி பொடி அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு மட்டும்தான், மாவு அரைக்க மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி அரைக்க வைப்பேன். அது நல்லதும் கூட உடம்புக்கு. அதனால் வந்து கருப்பு உளுந்து வாங்கிக்கிறது பொடி பண்ணி வைக்கிறதுக்கு, இப்போ உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்ஸை நான் வாங்கி வந்திருக்கேன். சில பொருளாக விட்டுட்டு வந்துட்டேன், வாங்க முடியாமல் வந்துட்டோம். அப்புறம் முக்கியமாக இந்த நெய் பார்த்திங்கன்னா அதை மறந்துட்டேன் பாருங்கள். இந்த நெய் பாக்கெட் வந்து பாட்டில் வந்து 1/2 கிலோ இது 500 கிராம். இது ஸ்வஸ்திக் பிராண்டு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 550, 550 ரூபா. ஆனால் வந்து 275 ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நார்மலாக வந்து நீங்கள் 200 கிராம் 1/4 கிலோவே 275 ரூபா கிருஷ்ணா பிராண்டில். எப்பயுமே அதானே யூஸ் பண்ணுறோம். சரி இந்த இது வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய இதுவும் ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.